வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளுக்கு பிறகு என்னதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, முடிவுகளுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், ரேங்க் பட்டியலில் என்ன மதிப்பெண்கள் பெற்றால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். இப்போ குரூப் 4 ரிசல்ட்டில் நிறைய பேருக்கு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ சிபிக்கு செலெக்ஷன் ஆன பீப்புள் என்னென்னலாம் செய்யணும், என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும், சான்றிதழில் எப்படியெல்லாம் அப்லோட் பண்ணணும், சிபிக்கு தேவையான மார்க் என்ன, ரேங்க் வைஸாக என்னவா இருக்கும், எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இது வீடியோக்குள்ளே போகலாம். சிபி செலெக்ஷன் அதுக்கு தேவையான மார்க் அப்படின்றது நம்ம நிறைய டைம் நம்ம சேனலில் பிரத்யேகமான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக போட்டாச்சு. ஸோ இப்போவும் நான் சொல்லிடுறேன், சிபி செலெக்ஷனுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக நம்ம மார்க்கை நான் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் அப்படியே சிபி செலெக்ஷனுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 188, ஓகேங்களா. அதே மாதிரி எம்பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிபி செலெக்ஷனுக்கு போகணும் அப்படின்னா 195. ஸோ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி எல்லாமே சிவிக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா 175, ஓகேங்களா. இதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நிச்சயமாக அழைக்கப்படுவர். ஸோ பிடபிள்யூடி எக்ஸர்விஸ்மென் டிரான்ஸ்டியூட்டடோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா 150க்கு மேலே இருந்தாலே சான்றிதழ் சரிபார்ப்புக்கு 100%. இது எல்லாமே 300 மார்க்குக்கு, ஓகேங்களா. ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த குழப்பங்கள் நாளுக்கு நாள் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ பதிவு அதுக்காக தான் நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சிபி செலெக்ஷனுக்கு தேவையான மார்க்கு கம்யூனிட்டி வைஸாக நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதனால் ரெடி ஆகிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. ஆன்லைனில் பண்ணதுக்கும் நீங்கள் கையில் வச்சுருக்கிறதுக்கும் டாக்குமெண்ட்டுக்கு ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நிராகரிக்கப்படுவீர்கள். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ குரூப் 4 உடைய இறுதிக்கட்ட விடை குறிப்பை வெளியிட வேண்டும் என்று நீதிமன்றமும் ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கேங்க. ஸோ குரூப் 4 பார்த்திங்கன்னா இதுதான் எங்களுக்கு ஆன்சர் கீ, இதுதான் ஃபைனலான ஆன்சர் அப்படின்றத வெளியிடுங்க அப்படின்னு நீதிமன்றத்துடைய அதிரடி உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன அப்டேட்டுன்றதை நம்ம விரைவில் டிஎன்பிஎஸ்சி தான் நமக்கு குறிப்பிடுவாங்க, பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு நடந்துகிட்ருக்கு. என்ன சார் அந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 செலெக்ஷன் ஆகிறவருடைய பட்டியல் அப்படின்றது நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ செலெக்ஷன்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சிவிக்கு அழைக்கப்படுவார். ஸோ சிவிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60,000 70,000 பேர் பார்த்திங்கன்னா சிவிக்கு கூப்பிட போகிறாங்க. நிறைய பீப்புள் பார்த்திங்கன்னா அந்த டைம் சிவிக்கு போக போகிறாங்க. ஸோ பணி வாய்ப்பு சிவிக்கு போகிறவங்க எல்லாருக்குமே பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு தான் நடக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் ரேஞ்சில் நிறைய பேர் இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி எல்லாருக்குமே பணி வாய்ப்பு கிடைக்குன்னா கிடைக்க வாய்ப்புகள் குறைவு. அதுலேயும் நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா மட்டும்தான் சான்றிதழ் சரிபார்ப்புலேயும் ஜெயிச்சு வந்தால் தான் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குங்க. ஸோ ஆன்லைன் அப்லோடில் நிறையா இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. டேட்டா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா தயவுசெய்து திரும்பவும் பார்த்திங்கன்னா வேறு ஒரு நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுங்கள். இது எதாவது மிஸ்டேக் அப்படின்னா அருகாமையில் இருக்கிற இசிஐ மையத்தை அணுகி கூட ஆன்லைன் அப்லோடை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான கட் ஆஃப் தான். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. 100% வேகன்சிஸ் இன்க்ரீஸ் இருக்குங்க. இது எல்லாமே அப்டேட் பார்த்திங்கன்னா விரைவில் நமக்கு கொடுக்க போகிறாங்க. 4662 ஒரு 5000 வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 9662 மாறும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். கடந்த ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ணுறப்ப இந்த வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க நிறைய தரப்புலேருந்து. ஸோ கோரிக்கைகள் ஏற்கப்படும் பொறுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ ரிசல்ட்டு அனாலிசிஸ் எல்லாமே நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. கம்யூனிட்டி வைஸாக கட் ஆஃப் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா நம்ம சேனலில் பிரத்யேகமாக முந்தைய வீடியோக்களில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.